நெல்லை மாவட்டம் நாங்குநேரி அருகே கூந்தன்குளம் சரணாலயத்திற்கு பறவைகள் வரத்து அதிகரித்துள்ளது. ஏப்ரல் மாதமே கூந்தன்குளத்தில் தண்ணீர் வந்த நிலையில் வெளிநாட்டு பறவைகள் முன்கூட்டியே வலசை வந்துள்ளன. கூடு கட்டிய பறவைகள் குஞ்சு பொரித்ததுடன் கீச்சிடுவது ரம்மியமாக உள்ளதாக அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். செங்கல்பட்டு அருகே பொறியியல் கல்லூரி மாணவர்கள் 3 பேர் கல்குவாரியில் குளிக்கச் சென்றபோது நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். தனியார் பொறியியல் கல்லூரியில் BA 2ஆம் ஆண்டு படித்து வந்த திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த 20 வயது தீபக் சாரதி, திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியைச் சேர்ந்த 19 வயது முகமது இஸ்மாயில், தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த 19 வயது விஜய் சாரதி உள்ளிட்ட 5 பேர் கீரப்பாக்கம் பகுதியில் உள்ள கல்குவாரிக்கு சென்று குளித்துள்ளனர். அப்போது மூவரும் திடீரென மூழ்கியுள்ளனர். அவர்களுக்கு நீச்சல் தெரியாது என கூறப்படுகிறது. கரையில் நின்ற மாணவர்கள் அளித்த தகவலின் பேரில் வந்த காவல் மற்றும் மீட்புப் படையினர் நீரில் மூழ்கிய 3 மாணவர்களையும் சடலமாக மீட்டனர். விருதுநகர் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்த கடம்பன்குளம் மக்கள் கல்குவாரிகளை நிரந்தரமாக மூட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். RSR கல்குவாரியில் நடந்த வெடிவிபத்தில் 3 தொழிலாளிகள் உடல் சிதறி உயிரிழந்ததை சுட்டிக்காட்டி மனு அளித்துள்ளனர். கல்குவாரி சட்டவிரோதமாக செயல்படுவதாக குற்றம் சாட்டியுள்ள மக்கள் தங்கள் வீடுகளில் விரிசல் ஏற்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்தனர். சிவகங்கை மாவட்டம் கல்லல் அருகே தேவப்பட்டு அம்மன் கோயில் பொங்கல் விழாவை முன்னிட்டு மாட்டுவண்டி பந்தயம் நடைபெற்றது. இதில் பெரிய மாடு பிரிவில் 14 ஜோடிகளும், சிறிய மாடு பிரிவில் 16 ஜோடிகளும், நடுமாடு பிரிவில் 10 ஜோடி மாடுகளும் பங்கேற்றன. சிவகங்கை, மதுரை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து போட்டியாளர்கள் பங்கேற்ற நிலையில் வெற்றி பெற்ற மாடுகளின் உரிமையாளர்கள் மற்றும் வண்டிகளை ஓட்டியவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. காஞ்சிபுரத்தில் விபத்து அதிகம் நடக்கும் சாலைகளில் அதிகாரிகள் கள ஆய்வு மேற்கொண்டனர். காஞ்சிபுரம் மற்றும் உத்தரமேரூர் இடையே வளைவுகள் நிறைந்த சாலைகள் அதிக அளவில் உள்ளன. அப்பகுதிகளில் சாலை விதிமுறைகளை வாகன ஓட்டிகள் முறையாக பின்பற்றாததால் அடிக்கடி விபத்துகள் நடந்து உயிரிழப்புகளும் ஏற்படுகின்றன. இந்நிலையில் காவல், வட்டார போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அலுவலர்கள் விபத்துகள் நடைபெறும் இடங்களில் கள ஆய்வு செய்தனர். விபத்துகள் அதிகம் நடக்கும் பகுதிகளில் வேகத்தடைகள், எச்சரிக்கை பலகைகள் போன்றவைகள் அமைக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். சென்னை பூந்தமல்லியில் மழைநீர் வடிகாலில் தவறி விழுந்த கன்றுக்குட்டியை தூய்மை பணியாளர்கள் போராடி மீட்டனர். கரையான் சாவடியில் இருந்து செந்நீர்குப்பம் வரை சாலையின் ஓரத்தில் மழைநீர் வடிகால் அமைக்கும் பணி நடைபெற்று வரும் நிலையில் அதன் மேல் பகுதி மூடப்படாமல் இருந்ததால் கன்றுக்குட்டி விழுந்ததாக அப்பகுதியினர் தெரிவித்தனர். பல இடங்களில் வடிகால் அமைக்கும் பணி முடிந்தும் அதன் மேல் பகுதி மூடப்படாமல் இருப்பதாக மக்கள் புகார் கூறினர். இந்தியா சீனா எல்லை பாதுகாப்பு பணியின் போது வீரமரணமடைந்த காரைக்காலைச் சேர்ந்த ராணுவ வீரர் பிரேம்குமாரின் உடல் சொந்த ஊருக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. திருப்பட்டினம் போலகம் பகுதியைச் சேர்ந்த பிரேம்குமார் இந்தோ திபெத் எல்லையில் பணியாற்றினார். மனைவி கர்ப்பமாக உள்ள நிலையில் 5 வயதில் ஒரு குழந்தை உள்ளது. அப்பகுதியினரை சோகத்தில் ஆழ்த்தியது. திருப்பூரில் மாட்டு சாணத்தை கஞ்சா என விற்பனை செய்த 2 உள்பட 4 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். திருப்பூர் மங்களம் சாலை பகுதியில் காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அந்த வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த 2 மடக்கி சோதனையிட்டதில் அவர்கள் கஞ்சா கடத்துவது தெரியவந்தது. விசாரணையில் அவை கஞ்சா பொட்டலம் இல்லை என்பதும் 33,000 ரூபாய்க்கு கஞ்சா என காய்ந்த மாட்டு சாணத்தை வாங்கி வந்ததும் தெரியவந்தது. மோசடியாக மாட்டுச் சாணத்தை கஞ்சா என விற்பனை செய்த 2 மடக்கி பிடித்த காவல்துறையினர் அவர்களிடமிருந்த கஞ்சா பொட்டலங்களை பறிமுதல் செய்தனர். இந்த விவகாரத்தில் மோசடி செய்தவர்கள் ஏமாற்றமடைந்தவர்கள் என 4 பேரையும் காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். மதுரையிலிருந்து துபாய்க்கு சென்ற ஸ்பைஸ் ஜெட் விமானத்தில் அதிக எடை காரணமாக 100 பயணிகளின் உடைமைகள் நிறுத்தி வைக்கப்பட்டன. மதுரையிலிருந்து துபாய்க்கு புறப்பட்ட விமானத்தில் 192 பயணிகள் ஏறியுள்ளனர். விமானத்திற்கென நிர்ணயிக்கப்பட்ட எடையை விட அதிக அளவு லக்கேஜ்கள் இருந்ததால்
100 பயணிகளின் உடைமைகள் மதுரையிலேயே இருப்பு வைக்கப்பட்டன. உடைமைகள் இன்றி துபாய்க்கு சென்ற பயணிகள் அவதிக்குள்ளாகினர். இந்த உடைமைகள் இன்று அல்லது நாளைக்குள் அடுத்தடுத்த விமானங்களில் துபாய் அனுப்பப்படும் என்றும் வீட்டிற்கே சென்று அவை வழங்கப்படும் எனவும் ஸ்பைஸ்ஜெட் உறுதியளித்துள்ளது. ராணிப்பேட்டையில் 108 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவுக்கு வெயில் கொளுத்தியதால் மக்கள் கடும் தவிப்புக்கு ஆளாகினர். தகிக்கும் வெப்பத்திற்கு நடுவே சிறுவர்கள் சிலர் அங்குள்ள கிணற்றில் நண்பர்களோடு குளித்தனர். இதனிடையே மாணவர்கள் பெற்றோரின் அறிவுறுத்தலின்படி முறையான பாதுகாப்புடன் நீர்நிலைகளில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. கோவையில் யானை தந்தத்தை விற்க முயன்ற இருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். வடவள்ளி பகுதியில் சட்டவிரோதமாக யானை தந்தத்தை விற்க முயற்சி செய்வதாக கிடைத்த தகவலின் பேரில் சோதனை செய்யப்பட்டது. அப்போது விசாகன் என்பவரது வீட்டில் 4 அடி நீளம் 8.5 கிலோ எடையுள்ள யானை தந்தத்தை பதுக்கி வைத்திருந்தது தெரியவந்தது. இது தொடர்பாக இருவரை கைது செய்த நிலையில் தலைமறைவான மேலும் இருவரை தேடி வருகின்றனர். நீலகிரி மாவட்டத்தையொட்டியுள்ள கர்நாடகா கேரளா எல்லையோர சோதனைச் சாவடிகளை உள்துறை செயலாளர் அமுதா ஆய்வு செய்தார். ஏற்கனவே ஐஜி நடத்திய ஆய்வில் சோதனைச் சாவடிகளில் போதிய அளவிற்கு பாதுகாப்பு, கழிவறை உள்ளிட்ட வசதிகள் இல்லை என்பது தெரியவந்தது. இதைத் தொடர்ந்து வனத்துறை, காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகளிடம் அது குறித்த தகவல்களை உள்துறை செயலாளர் அமுதா கேட்டறிந்தார். நீலகிரி மாவட்டம் கூடலூரை அடுத்துள்ள கேரளாவின் வயநாடு பகுதியில் மாவோயிஸ்ட் நடமாட்டம் உள்ள சூழலில் தமிழக எல்லையில் கண்காணிப்பை தீவிரப்படுத்தும் நோக்கில் இந்த ஆய்வு நடைபெற்றுள்ளது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை ஸ்ரீ ஆயிரங்கண் மாரியம்மன் திருத்தேர் வீதி உலா வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருத்தேரில் ராஜ அலங்காரத்தில் எழுந்தருளிய மாரியம்மனை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் வழிபட்டனர். தேனி மாவட்டம் போடியில் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட 15 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஏலக்காய் மூட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. மணிராஜ் என்பவருக்கு சொந்தமான ஏலக்காய் மூட்டைகளை வணிக வரித்துறை அதிகாரிகள் சோதனை செய்தனர். அப்போது உரிய ஆவணங்கள் ஏதும் இல்லாததால் 16 மூட்டை ஏலக்காய்களை பறிமுதல் செய்துள்ளனர். பின்னர் 1.5 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்தனர். ஏலக்காய் வர்த்தகத்தில் ஈடுபடும் நபர்கள் அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்படுத்தும் நோக்கில் தொடர்ந்து செயல்பட்டால் கடுமையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என வணிக வரித்துறை அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். பூண்டி நீர்த்தேக்கத்திலிருந்து சென்னை குடிநீருக்காக புழல் ஏரிக்கு திறந்துவிடப்பட்ட தண்ணீர் நிறுத்தப்பட்டது. 3231 மில்லியன் கன அடியாக இருந்த பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்தின் நீரிருப்பு கோடை வெப்பத்தின் காரணமாக தற்போது 780 மில்லியன் கன அடியாக சரிந்துள்ளது. இதனால் இணைப்பு கால்வாய் வழியாக சென்னை மக்களுக்கு குடிநீர் அனுப்புவது முற்றிலுமாக நிறுத்தப்பட்டுள்ளது. மொத்த உயரமான 35 அடியில் தற்போது 24.53 அடிக்கு மட்டுமே நீர் உள்ள நிலையில் மழை இல்லாததால் நீர்வரத்து ஏதுமில்லை. எனவே ஆந்திராவின் கண்டலேறு அணையிலிருந்து கிருஷ்ணா நதி நீரை கேட்டுப் பெற வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் ஓடும் பவானி ஆற்றில் குளிக்கவோ துணி துவைக்கவோ கூடாது என கரையோர மக்களுக்கு நகராட்சி நிர்வாகம் எச்சரித்துள்ளது. கோடைக்காலம் என்பதால் பவானி ஆற்றில் நீர்வரத்து மிகவும் குறைவாகவே உள்ளது. நீரேற்று நிலையம் அருகே ஆற்று நீரை தற்காலிகமாக தேக்கி தண்ணீரை பம்பிங் செய்து பொதுமக்களுக்கு குடிநீராக விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் குடிநீர் தேவைக்காக தேக்கப்படும் ஆற்று நீரில் இறங்கி பலரும் குளிக்கவும் துணி துவைக்கவும் செய்கின்றனர். இதன் மூலம் குடிநீர் அசுத்தமாகி சுகாதார சீர்கேடு ஏற்படும் சூழல் உள்ளதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். எனவே பவானி ஆற்றில் யாரும் குளிக்கவோ துணி துவைக்கவோ அல்லது வேறு காரணங்களுக்காகவோ ஆற்றினுள் இறங்கக்கூடாது எனவும் மீறினால் சட்டப்படி தண்டிக்கப்படுவார்கள் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே காவல்துறை மீதான அச்சத்தால் திருடிய மாடுகளை பத்திரமாக உரிமையாளரிடம் திருடன் ஒப்படைத்துச் சென்ற சுவாரஸ்ய சம்பவம் அரங்கேறியுள்ளது. ஞானியார் குடியிருப்பைச் சேர்ந்த பட்டுராஜ் என்பவர் புதுக்குளம் சந்திப்பில் உள்ள தனக்கு சொந்தமான தோட்டத்தில் 5க்கும் மேற்பட்ட பால் மாடுகளை வளர்த்து பால் விற்பனை செய்து வருகிறார்.
இந்நிலையில் கடந்த 28ஆம் தேதி இவரது தோட்டத்தில் கட்டப்பட்டிருந்த 2 மாடுகள் மட்டும் காணாமல் போனது தெரியவந்தது. இது தொடர்பாக சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் பட்டுராஜ் புகார் அளித்திருந்தார். இந்நிலையில் தோட்டத்தின் வாசலில் உள்ள வேலியில் செய்தி அடங்கிய ஒரு அட்டை கட்டப்பட்டிருந்தது. அந்த அட்டையில் பட்டுராஜின் மாடுகள் சங்கரன் குடியிருப்பு அருகே உள்ள புளிய மரத்திற்கு அடியில் கட்டப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. பின் அந்த பகுதிக்கு விரைந்து சென்று பார்த்தபோது மரத்தடியில் 2 மாடுகளும் கட்டி போடப்பட்டிருந்தன. அவற்றை கண்டு மகிழ்ச்சி அடைந்த பட்டுராஜ் மாடுகளை அவிழ்த்து தனது தோட்டத்திற்கு கொண்டு வந்தார். திருடப்போன மாடுகளை கண்டுபிடிக்க காவல்துறையை பட்டுராஜ் அணுகிய நிலையில் மாடுகளை பத்திரமாக உரிமையாளரிடம் திருடன் ஒப்படைத்துச் சென்றுள்ள சம்பவம் அப்பகுதியில் நகைப்பை ஏற்படுத்தியுள்ளது.